அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கல்லந்தோப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு நோஸ் பீஸ் கட்டிக்கிட்டு எங்கள் தெரு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி என் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மாப்பிள்ளைக்கு வந்து ஏதோ எல்லேரியில் இருக்குது வீடு, அவங்க பண்டாரி, அவங்களோட மருமவன் நான், என் மாப்பிள்ளைக்கு வந்து திடீர்னு யானைக்கால் வந்து வீங்கிருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு இருக்குது, ரெட்டை பிள்ளை இருக்குது, 2 பேருக்கும் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை, வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, இவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், உங்கள் மாமனார் பண்டாரிங்கிறீங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேர் வந்து ஜர்ஜீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு. சரி, ஜர்ஜீஸுன்னு சொல்லுதே, அப்போனா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு, பிள்ளைங்களுக்கு வீசிங் இருக்குதுன்னு சொன்னோடனே சொந்த ஆஸ்பத்திரியில் போய் காட்டினா என்னான்னு கேட்கும்போது, சொந்த ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காட்டினா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் வந்து பள்ளிவாசலில் நீங்கள் நம்பலைன்னா பாருங்கள், நான் நிறையா காசு வசூல் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பள்ளிவாசலில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அல்லாஹ் அக்பர் பள்ளிவாசல்லேருந்து நான் வாங்கினேன், எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க, 1800 என் கையில் இருக்குது, 200 குறையுது, உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் உடனே பாவமாக இருக்குது, என்கிட்ட 200 இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்ததை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குது. நான் உடனே இந்த தெருவில் தான் வந்து விருந்து நடக்குது, நீங்கள் அந்த வீட்டில் போய் சாப்பிடுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாப்பிட உட்காரும் போது வீடியோ வருது. வீடியோ வந்தோடனே பார்த்தா இந்த பொண்ணாக இருக்குது, பேசிட்டு போன பொண்ணு வீடியோவில் வருது. அப்புறம் எனக்கு சாப்பாடே சாப்பிடவே முடியல. எதுக்கு நான் அந்த பிள்ளைய போய் அங்கே போய் சாப்பிடுன்னு சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் வந்து சாம்பாராக இருந்துச்சு, சரி அங்கே விருந்து நடக்குது, பாவமாக இருக்குது, அங்கே பிரியாணியாக இருக்குது, போய் சாப்பிடுமான்னு சொன்னோம். அனுப்பி விட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா வீடியோ வருது. வீடியோ பார்த்தா இந்த பிள்ளையா இருக்கு. நான் அந்த வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்காம இந்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் அனுப்பி விட்றேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் அதில். இந்த வீடியோ கூட நான் எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிள்ளைய சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க, பாவம் வயிற்று பொழப்புக்காக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை எதுக்கு நான் போடுறேன்னா, அந்த வீடியோலையும் எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியல, அதுலேயும் ஒரு பாய் வந்து ஒரு வீட்டில் போய் அந்த பொண்ணு கேட்டிருக்கு, என்கிட்ட சொன்ன அதே டைலாக் மனப்பாடம் பண்ணினா மாதிரி அப்படியே வந்து சொல்லியிருக்கு. என் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, யானைக்கால், என் புள்ளோளுக்கு மூச்சு திணறல், ரெட்டை புள்ள இருக்குது, மூச்சு திணறலாம் இருக்குது, முஸ்லீமே இல்லை. அந்த வீடியோ ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்க்குறேன், இங்கே எப்படி புர்காவை கழட்டி பேக்கில் வச்சுட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சோ, அதே மாதிரி அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கு. இதே மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் செய்யும் பொய் புழுவ போகுதுன்னு தெரியல, நீங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அந்த பாய் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, அது எந்த இடம் என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல, அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு. இதுக்கு எதுக்குன்னா, முஸ்லீமுன்னு சொல்லிட்டு புர்கா போட்டுட்டு நோஸ் பீஸ் கட்டிட்டு அப்படியே முஸ்லீம் மாதிரியே தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறத்தியா எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இப்படி பொய் சொல்லி வாங்குறத நான் போய் கேட்குறேன். கடைசியில் அவங்க அந்த வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு அங்கே வேறு வீட்டில் போய் இதே டைலாக்கை 200 பத்தில் எங்களுக்கு 200 காசு வேணும்னு இன்னொரு வீட்டில் கேட்கும் போது கண்டுபிடிச்சாச்சு. அந்த வீடியோவை நான் 4 பேருக்கு எங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன், உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே நானும் போயிட்டு கேட்குறேன், ஏமா நீ வந்து பொய் சொல்லி கேட்குற, இந்த மாதிரி சொல்லாமல் நீ புர்கா போடாமையே வந்து உண்மையை சொல்லி எனக்கு காசு தேவைப்படுது அப்படி கேட்கலாம்லன்னா, அப்படி வந்தால் நீங்கள் வந்து காசு கொடுக்க மாட்டீங்க, புர்கா போட்டு வந்தால் தான் காசு கொடுப்பீங்கன்னு எங்ககிட்டயே சொல்லுது அந்த பொண்ணு. நீங்கள் வந்து இப்போ நான் வீடியோவை ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, யாராக இருந்தாலும் எந்தெந்த மஹாலாவில் போய் இப்போ அங்கேயும் அதையே செஞ்சுட்டு நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு நான் இந்த புர்காவை தூக்கி போட்டுறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லுது. வச்சுட்டு மறுபடியும் வந்து இதே தப்பையே செய்து வேறு ஊரில் வந்து செய்யுதுன்னா அந்த பொண்ணு திருந்துற மாதிரி தெரில. நீங்கள் அடுத்தது வேறு இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உன் பேர் என்ன சொல்லு, உண்மையான பேர் சொல்லு. சத்யாவா? சந்தியா. உனக்கு என்ன ஒரு உண்மையான ஊர் சொல்லு. நீடூர் இல்லை, பல்ராப்பட்டா.
குறத்தி. சரி. ஆ ஆ வேறு நீடூர் பள்ளியாசல் எவ்வளோ வசூல் பண்ணி கொடுத்தாங்க? வசூல்லாம் பண்ணி நீ இப்போ கையில் காசு வச்சிருக்கேன்னு சொன்னல, என்கிட்ட போய் சொன்னல. காசு வேணா ஊர்ல வேணா வாங்கினேன், அந்த ஊர் இந்த ஊர் வாங்கினேன், அங்கெல்லாம் சரி, திருமங்கலம் பள்ளியாசல் எவ்வளோ காசு கொடுத்தாங்க? கொடுக்கலையே. நீ கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களப்பா. நீ இப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னல, எவ்வளோ கொடுத்தாங்க? சொன்னக்கா. சும்மா சொன்னியா? சத்தியமா கொடுக்கலக்கா, உண்மையா சொன்னேன். இப்போ நீ காசு வச்சிருக்கேன்னு சொன்னீ என்கிட்ட. இந்த வசூல் பண்ண காசுலாம் வச்சுருக்கேன், எனக்கு குறையுது, அதுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ட்டா. அதெல்லாம் கிடையாது. 1000 ரூபாயில் வந்து 200 ரூபா குறையுது, 200 ரூபா கொடுங்கன்னு கேட்டியா இல்லையா என்கிட்ட? ஆ ஏன் போய் சொன்னாங்க? அந்த மாதிரிலாம் ஒரு தெரியாம சொல்லிட்டேன். சின்ன வயசுக்குள்ள தானே இந்த மாதிரிலாம் நான் ஒரு வீட்டை வேலை பார்த்தாலும் சரியா போயிடுச்சு. சரி, புர்கா கழட்டு. நீ எந்த ஊர்லேயாவது நீ புர்கா போட்டு நின்று அங்கே செருப்பை கழட்டி அடிச்சிடுவோம் நான். ஆமாம், இது உனக்கு கடைசி. நீ எங்கேயாவது பார்த்த உன்னையா? ஆமாம், குறைச்சி தானே நின்ன பத்தியா? பல்டாப்பட்ட இது குறைச்சானே இது என்ன இது? நீடூர்னு சொல்லிட்டு இங்கே நம்ம திருமங்கலத்தில் வந்து முஸ்லீம் வீட்டிலலாம் வந்து பொய் சொல்லி என் அத்தை வந்து கால் முடியாத இருக்காங்க, உடம்பு சரியில்லாத இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கால் சரியாயிடுச்சு. எனக்கு 2 புள்ள இருக்குது, மூச்சு விட முடியல, அந்த பிள்ளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணிக்கிட்டு என்ன இப்படியே வசூல் பண்ணிட்டு அலையுது என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு அலையுது. எந்த ஊர்லேயாவது இந்த பொண்ணை பார்த்துங்கன்னு சொன்னால் விடாதுங்க, இது எல்லாருக்கும் அனுப்பி விட்றோம். புர்காவை தூக்கி போட்டு வேணாம்.